ஒரு நாள் நீங்க வெரி குட் வரணும்னு வச்சுருப்பீங்க, ஃபெயில்னு தூக்கி போட்டுருவாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? அதனால அப்படி இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you Jesus. இந்த நாளில் வந்திருக்க உங்களுக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமென். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் என் தஞ்சம், ஆண்டவர் தான் எனக்கு வேணும், எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்த உங்களுக்கு நிறைவான பலன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். பலன் உண்டு. நீ தேடினதற்கு ஏற்ற பலன் உண்டு. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்ததற்கு ஏற்ற பலன் உண்டு. அவர் அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல போய் உட்காந்து அதெல்லாம் டைம்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு சொல்றீங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் நீங்கள் செலவழித்த உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நேரமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுகையா. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நீங்க நிக்கிற ஒரு நேரம் பலன் பெறுகிறீங்க. பலன் என்பது ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, பலன் என்று இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். இன்னைக்கு வந்த உங்களுக்கு எனக்கு தெரியாது, அவர் திரும்ப திரும்ப இதான் சொல்ல சொன்னாரு. சொன்னோன்னு நீங்க சொல்லிக்க போறீங்க. ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். மாறா மதுரமாகும். ஆமென். மாறா மதுரமாகும். மாறா என்பது கசப்பு, அதற்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு மதுரம், இனிப்பு, தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருந்த அவ்வளவு கசப்புகளையும் கர்த்தர் இனிப்பாக மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. மாறாவின் கசப்பெல்லாம் மதுரமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய இருக்கிறார். நகோமியோட வாழ்க்கையின் மாறாக்களை மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையின் மாறாக்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நகோமிக்குள்ள ஒரு விசுவாச இடத்துல படிச்சோன்னு தெரியும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற தேவன் என்று. அல்லேலூயா. அப்படின்னு சொல்றாங்க நகோமி ஒரு இடத்துல. கர்த்தர் வந்து தயவுள்ளவராய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நகோமிக்கு இருந்ததனால்தான் அவர்கள் பெத்லகேமுக்கே திரும்பினார்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2 பெண்மணிகள், நகோமி அண்ட் ரூத். ஆமென். நகோமியோட வாழ்க்கையில் வந்த கசப்புக்கு காரணம், நகோமி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாத மோவாபின் தேசத்திற்கு தன் கணவரால் கூட்டி செல்லப்பட்ட ஒரு இடம்தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத மோவாபியர்கள், அதாவது கர்த்தரே தேவன் என்று அறியாத ஒரு தேசத்திற்கு பிழைத்துக் கொள்ளலாம் என்று. இன்னைக்கு பல பேர் இயேசு காப்பாற்றலைன்னா கல்லுகிட்ட போய் அது காப்பாற்றுன்னு போறாங்க. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், இயேசு காப்பாற்றுறாரு காப்பாற்றல, இயேசுட்டே இரு, நிச்சயமா அவர் உன்னை விடுவிப்பார். ஆமென். இங்க பஞ்சம் வந்துருச்சு பெத்லகேம்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்ம பிழைக்க முடியாது, உயிர் வாழ முடியாது. சரி, கல்லுகிட்ட போயிடுவோம். அல்லேலூயா. இதுதான் அந்த நிலை. அல்லேலூயா. நகோமி பெத்லகேமை விட்டு புறப்பட்ட நிலை. ஆனா உங்களுக்கு எத்தனையோ கல்லிட போறதுக்கு அழைப்பு இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்டே நின்றுட்டு. ஆமென். எத்தனையோ பேர் அழைப்பு கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு, அங்க வா இது நடக்கும், இங்க வா இது நடக்கும் அப்படின்னு. ஆனா
எதுவுமே நடக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் பட்டு போதும்னு நீங்க நின்றுட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு இந்த கூடுகையில் ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, நீ அவர் மட்டும் போதும்னு செட்டையில வந்து நின்னில, உனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நகோமியோட வாழ்க்கையில் நடந்த அவ்வளவு பெரிய கசப்பு, கணவரை இழந்து 2 பிள்ளைகளை இழந்து இவங்க 4 பேரா போனாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ரொம்ப வெறுமையா அவங்க வாழ்க்கை வெறுமையை நோக்கி போனது. என்னதுன்னா ரூத் 1:21 சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். எங்க போனேன்? மோவாபுக்கு போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். நான் வெறுமையா இன்னைக்கு திரும்பி வந்திருக்கிறேன். என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவரை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். ஹல்லேலூயா. என்னையே இந்த பெயர் சொல்லி அழைக்கிறீங்க, என்னை வந்து மாறான்னு நீங்க சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை முழுக்க கசப்பாயிடுச்சு. சில நேரம் நம்ம வாழ்க்கை கசப்பா மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நம்மளை காப்பாற்ற மாட்டாருன்ற நிலைக்கு போய் வேறொன்றை நோக்கி நடந்ததுதான் காரணம். ஆமென். திருப்பமா சொல்றேன், கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார் என்ற நிலையில் இருந்து மறந்து கர்த்தரை விட்டு தூரம் போய் சுய முடிவுகளை எடுத்து நான் மோவாபுக்கு போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற சுய முடிவுகளை எடுத்து போனதுதான் கசப்பிற்கு காரணம். ஹல்லேலூயா. சரி, இந்த கசப்பில் இருந்து அவர்கள் எப்படி மதனத்துக்கு திரும்பினார்கள் என்றால், திரும்பவும் அவங்க பெத்லகேமுக்குள்ள வந்ததுனாலதான் ஆண்டவரிடத்துல அவங்க திரும்ப வந்தாங்க. வந்துட்டு அவங்க எப்படி வராங்க? வெறுமையா வராங்க, ஒண்ணுமே இல்லாம வராங்க. அப்ப ஆண்டவர் நகோமி வாழ்க்கையில ஒரு போவாஸ் அனுபவிக்கிறார். ஆமென். இந்த போவாஸ்னால இரக்கம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஏன் நகோமி அந்த இரக்கத்தை பெறாங்க தெரியுங்களா? பெத்லகேமுக்கு வந்ததே இரக்கத்துக்காக தான். ஆமென். சரி, அங்க பஞ்சம் முடிந்தது என் தேவன். ஆனா பஞ்சம் முடிந்தது, இந்த அம்மா வந்து வயசா இருக்காங்க, இவங்க சம்பாதிச்சு சாப்பிட முடியுமா? இப்ப பஞ்சம் முடிஞ்சிருச்சு, நமக்கு சோறு கிடைக்கும் நம்ம போனாலும் இவங்க வேலை பார்த்தாதான் சோறு. அல்லேலூயா. இவங்க ஏதாவது செஞ்சாலும், ஆனா இவங்க வயதானவர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி அந்த இடத்துல அவங்களோட நம்பிக்கை எதுவாக இருக்கும் என்றால் தேவனுடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. சரி, போயிடுவோம், கர்த்தர் நம்ம மேல் இரக்கப்பட்டு நமக்கு உதவி செய்வார். ஆமென். அந்த இரக்கத்தின் நிமித்தம் போவாசை நகோமியோட வாழ்க்கையில தேவன் அனுமதிச்சாரு. ஆமென். அப்பதான் ரூத் 2ஆம் அதிகாரத்துல நகோமி அவளுடைய புருஷனாகிய எலிமெக்கின் உறவு முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமா, அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாக அவளுக்கு நேர்ந்த அந்த வயல் நிலம் எலிமெக்கின் வம்சத்தானாகிய போவாசுடைய இருந்தது. அல்லேலூயா. இது தற்செயலா நடந்துச்சு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. ஆமா. அல்லேலூயா. ரூத் போய் நின்று நெருக்கதில் பொறுக்க போன பூமி போவாசுடைய பூமியாய் இருந்தது என்பது தற்செயலா என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா தற்செயல் கிடையாது, எல்லாம் தேவனுடைய திட்டம். ஆமென். போவாச ரூத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அல்லேலூயா. நகோமிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. ஆமென். என்னுடைய புருஷனும் போயாச்சு, பிள்ளைங்க போயாச்சு, எனக்கு யாருமே இல்லைன்னும் போது, உறவு முறையில் ஒருவன் நான் உனக்காக வைத்திருக்கிறேன், உனக்கு படி இழக்கிறது என்று. அல்லேலூயா. உன்னை உன் ஜீவனை காப்பாற்றுவதற்கு என்று, ஒரு பிராணனை காப்பாற்றுவதற்கு என்று உறவு முறையில் ஒருத்தர் நான் வச்சிருக்கேன்னு காமிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எப்பயுமே எல்லா நம்பிக்கையும் மற்ற நிலையில கர்த்தர் ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள துளிர்விட பண்ணுவார். அல்லேலூயா. நகோமியோட வாழ்க்கையில கூட ஆண்டவர் அப்படிதான் செய்தாரு. ஏன் அப்படின்னா தேவனுடைய இரக்கத்தை நம்பி நின்றது. ஆமென். 2வது இது நம்ம கவனிக்க வேண்டியது ரூத்தோட வாழ்க்கை. ஆமென். ரூத்தோட வாழ்க்கையில எல்லாமே இருக்கு, பலன் இருக்கு, இளமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க நினைச்சா அவங்க எங்க இருந்திருக்கலாம் அப்படின்னா அவங்க சொந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா இவர்தான் என் தேவன் என்று, இவர்தான் என் ஜனம். தேவன் மட்டும் சொல்ல, இந்த ஜனம் தான் என் ஜனம். ஆமென். என் சொந்தக்கார ஜனம்லாம் விட்டுறேன், கர்த்தருடைய ஜனம் தான் என் ஜனம்.
ஹல்லேலூயா. நீ இருப்பீங்கன்னா ரூத்தோட வாழ்க்கையில தேவநாம மகிமைப்பட்டது போல உங்க வாழ்க்கை மகிமைப்படும். ஹல்லேலூயா. சொந்தக்காரெல்லாம் விட்டுட்டேங்க, கர்த்தருடைய ஜனங்களிடத்துல போயிட்டேன். அந்த ஜனம் என் ஜனம் ஏத்துக்கிட்டேன், கர்த்தர் மட்டும் தான் என் வாழ்வை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா ரூத்தோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்து எப்படி மகிமையை செலுத்தினார். ரூத்தோட வம்சத்துலதான் இயேசு பிறந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். ஹல்லேலூயா. அப்படி மகிமையை கர்த்தர் உங்களுக்கு காண பண்ணுவார். ஹல்லேலூயா. சோ ரெண்டு பெண்களும் ரெண்டு காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஒன்று, நகோமி செய்தது தேவனுடைய இரக்கத்தை நம்பி போனார்கள், மதுரமானது. ரூத் தேவன் பேரில் உடன்படிக்கை செய்து கொண்டு அவரோடு நின்று கொண்டார்கள், அப்பொழுது மகிமைப்பட்டார்கள். ஆமென். அவங்க வாழ்க்கையில மகிமை அடைந்தது. இன்றைக்கு நீங்க ரூத்தா இருக்கலாம், இல்ல நகோமியா இருக்கலாம். இந்த ரெண்டு கேரக்டர்ல எந்த கேரக்டரா வேணா நீங்க இங்க இருக்கவங்க இருக்கலாம். எப்படி ரூத்தோட நகோமியோட வாழ்க்கையில கர்த்தர் நாம மகிமைப்பட்டு அவர்களுடைய கசப்புகளை எல்லாம் மாற பண்ணி அவங்க துன்ப நாட்களுக்கு சரிநிகர சந்தோஷம் உண்டாயிட்டோம், அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ நீங்க இன்னைக்கு களி கூற வேண்டிய நாட்களுக்கு நேராக வருகிறீங்க. உங்கள் காயங்கள் கட்டப்படுகிறது. ஆமென். ஒரே ஒரு விஷயம், கர்த்தரோடு பண்ண உடன்படிக்கையில் இருந்து பின்வாங்காமல் இருங்கள். என்ன உடன்படிக்கை தேவனோடு பண்ணினீங்களோ அதுல மரணம் மட்டும் நிலைச்சிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வைராக்கியமா இருப்பீங்க? இவர்தான் என் தேவன், இவர்தான் என் ஜனம், இதுதான் என் ஜனம் அப்படின்ற பண்ற உடன்படிக்கையில கடைசி மட்டும் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும், போயிட்டு. ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு வந்த உங்களுக்கு ஆண்டவர் ஆணித்தனமாக கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ நகமையை போல ரூத்தை போல நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருப்பீங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். Thank you Jesus. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ண போறோம். இந்த ரூத் நகமையோட வாழ்க்கையில சேர்ந்தது போல எங்க வாழ்க்கையிலும் மாறாக்களை மதுரமாக்குங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நீங்க வந்து மகிமைப்படுங்க. அதுக்காக இந்த நாட்களை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே.